யாருங்க பார்க்கணும்? ஐயா வெளில போயிருக்காரு. ஏமா ஏமா முதல்ல இவளை பிடிச்சு வெளியில தள்ளுங்க சார். விடு விடுங்கறல. என்னமா இதெல்லாம் விடுமா. சொன்னேன் நான் சொல்றேன்ல. சார் சார் பாருங்க சார். விடுமா விடுமா கையெடுமா. அவன் எங்க கஸ்டடியில இருக்கான். ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா கோர்ட்டுக்கு யார் பதில் சொல்றது? நான் தான் சொல்ல தெரியுமா? எங்களுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? இவன் குழந்தையை எங்கேயோ கொண்டு போய் வித்துட்டு இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த பெத்தவன் குழந்தையை பார்க்காத ஏக்கத்துல பித்து பிடிச்ச மாதிரி அலைச்சிட்டு இருக்கான். ஏமா நாங்க விசாரிச்சுட்டாமா இருக்கோம். எதுக்கு சார் விசாரிக்கணும்? இவன் தான் குழந்தையை கொண்டு கடத்தி வச்சிருக்கான். முதல்ல இவனை தூக்கில போடுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் புத்தி வரும். கோர்ட் கேஸ்னால இவன் தப்பிச்சிடுவான் சார். அப்ப தப்பு செய்யாத எனக்கு எதுக்கு தண்டனை? உனக்கு கோர்ட்டும் கிடையாது, விசாரணையும் கிடையாது. இவங்க என்ன தண்டனை கொடுக்குறது? நானே உனக்கு தண்டனை தரேன். எங்க குடும்பத்தை அணுவா கொண்டுட்டு இருக்கல, இப்ப நானே உனக்கு தண்டனை தரேன். சுமாருமா நீ போலீஸ் ஸ்டேஷன் என்ன அப்புறம் உங்க மேல கேஸ் போட வேண்டியதா? இவ்வளவு சொல்ற கேட்க மாட்டேன். இப்ப விட போறேன் என்ன? ஐயா வேற வெளில போயிருக்காரு. அவர் வந்து என்ன கேளுமா சொல்றேன்ல. விட போறேன் என்ன? விடுமா போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. இவங்க விசாரிக்கிறதுக்குள்ள எங்க அக்கா செத்துருவா. இன்னைக்கு நான் மட்டும் போகலனா எங்க அக்காவை காப்பாத்திருக்கவே முடியாது. ஸ்டேஷன்ல வந்து என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணது கூட குற்றம் தான். யோ நிப்பாட்டியா பெரிய லாயர் இவரு. யோ உள்ள விட்டு போயா. யோ போயா. போ உள்ள போ. சாரி, அவங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது. ஐம் சாரி. பரவாயில்ல விடுங்க சார். இவங்களை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போங்க. வா. வர மாட்டேங்க. பாவம் அந்த பச்சை குழந்தை. அது பொம்பளை குழந்தைங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பாவி குழந்தையை வித்துட்டான். முதல்ல எங்க வித்தான்னு சொல்லுங்க. இருக்கட்டும், அத போலீஸ் பாத்துப்பாங்க. நீ வா. நீ வா, சொன்னா கேளு. நான் சொல்றேன், நீ வா. வா நந்தினி. கல்பனா, எப்பமா காலேஜ்ல இருந்து வந்த? இப்பதான் அத்தை, ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். வந்த உடனே அக்கா எங்கன்னு தான் கேட்டேன். அம்மா சொன்னாங்க அக்கா எங்க வெளியில போயிருக்காங்களாமே.
பாருங்க நீ இவ்ளோ நேரம் ஆகுது இன்னும் அவ வீட்டுக்கு வரல. ஹ, ஒரு கர்ப்பிணி பொண்ணு இப்படியா நடந்துக்குவா? அண்ணி நாம தான் இத ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறோம். அவ இத ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேங்கிறாளே. என்ன சொல்றீங்க? அக்கா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? என்னனுமா சொல்றது? இந்த மாதிரி நேரத்துல வீட்டை விட்டு வெளியே போகாதேன்னு எவ்வளவோ சொல்லியும் அவ வெளியில போயிருக்கானா? இவரு போலீஸ் ஸ்டேஷன்ல நீ நடந்துகிட்டது அம்மாவுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். அமைதியாவா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி காட்டிக்க. சரிங்க. புருஷனோட வந்துட்டா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்ற தைரியமா? வாடி வா, இனிமே உனக்கு மாமியார் நான் தாண்டி. வா. நந்தினி, நான் அவ்வளவு படிச்சு படிச்சு சொல்லியும் நீ வெளியில போயிட்டு வரையே, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சித்தி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் அத்தை. நான் போகவே கூடாதுன்னு சொன்னேன். நீ என்னடான்னா சொல்லிட்டு போன கிள்ளிட்டு போனங்கிற? அம்மா ஒரு நிமிஷம். அவங்க அக்காவை காணோம்னு சொன்னாங்க, அது விஷயமா தான் போயிருந்தோம். என்னடா விஸ்வா இது? அவங்க அக்கா என்ன சின்ன குழந்தையா? அவ வழி தெரியாம காணாம போறதுக்கு? எங்க அக்கா குழந்தை காணாம போனதுல இருந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பித்து பிடிச்ச மாதிரி அலைச்சிட்டு இருக்கா. நான் மட்டும் போலன்னா அவளை அடிச்சு கொண்டு இருப்பாங்க. அந்த அடியில ஒரு அடி உன் வயித்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதை யோசிச்சா நீ? கண்ணுக்கு முன்னாடி எங்க அக்கா அடி வாங்கிட்டு இருக்கும் போது எப்படி என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? உங்க அக்காவை பத்தி கவலைப்படுற நீ உன் வயித்துல இருக்கிற குழந்தைய பத்தி கவலைப்படல, அவ்வளவுதானே? நான் அன்னைக்கே ஹாஸ்பிட்டல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன், உன்னை எந்த விஷயத்திலயும் இழுக்க கூடாதுன்னு சொல்லி. நான் என் வீட்டுக்கு கூட போகாம உனக்காக தானே இந்த வீட்டுல இருக்கேன். நீ எனக்கு கொடுக்கற மரியாதை இவ்வளவுதானா? சொல்லுமா. இல்ல அத்தை, அது வந்து இத பாரு நந்தினி, ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்க. பெத்தவங்க மேலயும் கூட பிறந்தவங்க மேலயும் பாசம் இருக்குதானமா செய்யும். அதே சமயம் புகுந்த வீட்டுக்கு வந்துட்டா அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணுமா? நாம எந்த நேரமும் அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருந்தா நமக்கு 2 வீடுமே இல்லாம போயிடும். அக்கா காணாம போயிட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு. அவளை பாத்துக்க உங்க அப்பா அம்மா இருக்காங்க. உங்க அக்கா குழந்தை காணாம போயிடுச்சுன்னு நாம என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருந்தோம்? விஸ்வா ஸ்டெப் எடுக்கல. ஏன் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்பின்னு அலையல? எங்க எல்லாரையும் மீறி நீ முந்திரி கொட்டை மாதிரி போய் முன்னாடி நின்னு என்னத்தை சாதிச்சிட போற? அப்படின்னா எங்க வீட்டுல என்ன நடந்தாலும் நான் போக கூடாதுன்னு சொல்றீங்களா? அவ பேசட்டும், விடுடா. இத பாரு நந்தினி, நான் உன்னை போக கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லல. இப்ப வேண்டான்னு தான் சொல்றேன். எனக்கு உன்னை விட உன் குடும்பத்தை விட உன் வயித்துல வளர வாரிசு தான் முக்கியம். அதுக்கு ஏதாவது ஒண்ணுனா இது வரைக்கும் பார்க்காத மரகதத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. மா ஏமா சின்ன விஷயம் தானே, இது எதுக்கு இவ்வளவு பெருசாக்குற? இதுவாட சின்ன விஷயம்? எங்களுக்கு இதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லடா. வாரிச பாக்குறதுக்கு தான் நாங்க எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப சொல்ற, இன்னொரு தடவை இந்த மாதிரி நான் சொல்றத கேட்காம வெளியே போனா நடக்கிறத வேற.
பாத்தியாடி, ஒரு சின்ன திரிய தானே கொளுத்தி போட்டேன், எப்படி வெடிக்குது பாரு. என்கிட்ட பெரிய திரியே இருக்கு. அத நான் பத்த வைக்கிறேன். சொல்றா, உண்மையை சொல்றா. குழந்தைய எங்க வச்சிருக்க? சொல்லு, சொல்றா. மறைக்காம உண்மையை சொல்றா. சொல்றா, சொல்றான்னு சொல்றா. ஐயா கேக்குறேன்ல, சொல்றா. போடியா. சொல்ல போறியா இல்லையா? சொல்லுன்னு வச்சுக்க. சொல்றா. உண்மையை சொல்லல, கொலைச்சிருவேன். ஐயா கேக்குறேன்ல, சொல்றா. சொல்றா. சொல்லு. தெரியாது சார். சொல்றா. சொல்றா. சொல்ல மாட்டே நீ. சார் தெரியாது. ஐயோ என்ன பண்ணு? தெரியாது சார். தெரியாது சார். சொல்றா. சொல்றா. சத்தியமா தெரியாது சார். குழந்தை எங்கடா? சொல்றா. அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சத்தியமா தெரியாது சார். சார் தெரியாது சார். சொல்றா. இவன் யாருன்னு தெரியுதா? உன் கூட்டாளி போலீஸ்க்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தான், பொறி வச்சு பிடிச்சிட்டோம். சார் இவன் என் கூட்டாளி இல்ல சார், இவன் துரோகி. இவன் குழந்தைய தூக்கிட்டு போனதுனால இப்ப நான் லாக்கப்ல தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். ஏய், நானாடா துரோகி? நீதான்டா துரோகி. பணத்தை வாங்கிட்டு குழந்தைய தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டியடா. நான் துரோகியா, நீ துரோகியாடா? ஐயோ, ஐயா, குழந்தைய யாருக்கு வித்த, எங்க வித்த? சொல்லல, உயிரோட போக மாட்டேன். நான் சொல்லிடுறேன் சார். சார், யாரு என்னன்னு ஒரு விவரமும் தெரியாது சார். பெண் குழந்தை வேணும்னு கேட்டாங்க. இவன் என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு ஏமாத்திட்டான் சார். அதான் அந்த குழந்தைய தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் சார். சார் அவனுக்கு தெரியாம எப்படி சார் குழந்தைய விற்க முடியும்? அவனுக்கு தெரியும் சார், அவன் போய் சொல்றான். உங்ககிட்ட இருந்து உண்மையை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். நீயா சொன்னா தப்பிச்ச, இல்லனா எங்க ட்ரீட்மெண்ட் பத்தி உனக்கு தெரியும்ல. ஓய் சார் 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 சார், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். அவங்க சொன்னதை நான் செஞ்சேன் சார். ஏய், ஒழுங்கு மரியாதை மொத்த டீட்டெயிலையும் சொல்லிட்டுனா நீயும் தப்பிக்கலாம், உங்ககிட்ட குழந்தை வாங்கினா அவங்களும் தப்பிக்கலாம். சார் தெரிஞ்சா சொல்லிட மாட்டேனா சார்? சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்டா. சார் அடிக்காதீங்க சார். சார் சார் தெரிஞ்ச உண்மையில சொல்லிட்டேன் சார். சார் அடிக்காதீங்க. சார் அடிக்காதீங்க. சொல்லு. ஹலோ, நான் ரங்கநாதன் பேசுறேன். சார், நான் ஆட்டோ இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். அந்த ஏஜென்ட்டை நாங்க பிடிச்சிட்டோம். என்னது, ஏஜென்ட்டா பிடிச்சிட்டீங்களா? அவன் குழந்தை இருக்க இடத்த சொல்லிட்டானா? இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. சொல்லுங்க சார். அவனுக்கும் உங்க மாப்பிள்ளைக்கும் குழந்தையோட தொடர்பு இருக்கிறதா ஒத்துக்கிட்டான். உங்க மாப்பிள்ளையும் குழந்தைய விக்கிறதா சொல்லி அவங்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. ஐயோ, அப்ப அவன் தான் குழந்தைய திருடி அவன்கிட்ட கொடுத்துருக்கானா? இல்ல சார், ஏஜென்ட்டே வந்துதான் உங்க குழந்தைய திருடிட்டு போயிருக்கான். இப்ப குழந்தை எங்க இருக்கு சார்? சார் குழந்தை கிடைச்சிருச்சா சார்? எங்க சார் இருக்கு? நான் வந்து பார்க்கணும் சார். சொல்லுங்க சார், எங்க சார் இருக்கு? ப்ளீஸ் சார், சொல்லுங்க சார். இருமா, குழந்தை கிடைச்சிருந்தா நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லிருக்க மாட்டேனா? சார், ஏஜென்ட் பிடிச்சிட்டீங்களா சார்? அவன் குழந்தைய யாருக்கு வித்தான்னு தெரியாதங்கறான். சார், தெரியாத உங்களுக்கு எப்படி சார் விற்க முடியும்? அவன் போய் சொல்றா சார். நீங்க கேளுங்க சார், அவன் கண்டிப்பா சொல்லுவான். அழாதம்மா, அந்த ராஸ்கல் உண்மையை மறைக்கிறான்னு எங்களுக்கும் சந்தேகமா தான் இருக்கு. நாங்களும் அடிச்சு உதைச்சு கேட்டு பார்த்துட்டோம். அவன் தெரியாதுங்கிற ஒரே பதில தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சார், நான் உங்களை தான் கடவுளா நடிச்சிட்டு இருக்கேன் சார். எப்படியாவது என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். கண்டுபிடிச்சிருவோம், ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சரிம்மா, நான் இதை சொல்லி உங்களை கொஞ்சம் ஆறுதல் படுத்தலான்னு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். குழந்தைய கண்டுபிடிச்சதும் நான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்றேன். மாலதி, என்னமாச்சு? அவர் என்னதான் சொன்னாரு? ஏன் முகம் வாடி போச்சு? சொல்லுமா. சொல்லு மாலதி. இன்ஸ்பெக்டர் அப்படி என்னதான் சொன்னாரு? சொல்லுமா. அப்பா, ஏஜென்ட் கிடைச்சிட்டா குழந்தையும் கிடைச்சிரும்னு நம்பிக்கையோட இருந்தோமேப்பா. இப்ப அந்த ஏஜென்ட் குழந்தைய எங்க வித்தான்னு வாயை திறந்து சொல்லவே மாட்டேங்கிறான். அப்பா சொல்ல மாட்டேங்கிறானா? என்னங்க, மாலதி சொல்றத கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்குங்க. பள்ளி, கொஞ்சம் பேசாம இரு. இது பாருமா மாலதி, அந்த ஏஜென்ட் குழந்தை இருக்கிற இடத்த சொல்லலைன்னா அதனால என்ன? அதோட போலீஸ் விட்டுருவாங்களா? அவன் சொன்ன விஷயங்களை வச்சு ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க குழந்தை இருக்கிற இடத்த. நீ ஒன்னும் கவலைப்படாம இரு. அப்பா, அது பச்சை குழந்தைப்பா. அந்த
குழந்தை இப்ப எங்க இருக்கோ என்ன பண்ணுதோ எதுவுமே தெரியலையப்பா. இது போலீஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எப்படிப்பா நிம்மதியா இருக்க முடியும்? மாலதி, ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணுமா. குழந்தை இப்ப எங்கேயும் தனியா இல்ல, அது யாருடைய கஸ்டடியிலேயோ தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நிச்சயமா அவளோட உயிருக்கு மட்டும் எந்த ஆபத்தும் இருக்காது. அது எங்க இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம கைக்கு கிடைக்கும் போதும் நல்லபடியா தான் கிடைக்கும். என்ன ஒண்ணு, நம்ம கை கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதான். அது வரைக்கும் நாம தான் கொஞ்சம் பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் இருக்கணும், அவ்வளவுதான். என் குழந்தைய பார்க்காம என்னால இருக்க முடியலப்பா, இருக்க முடியல. மாலதி, குழந்தை சீக்கிரம் கிடைச்சிடுமா, நீ கவலைப்படாத. ஏய் நில்றா, நில்லு. ஏய் ஏய் நில்லுடா. ஏய் என் குழந்தை, என் குழந்தை நில்லுடா, நில்லுடா. என் குழந்தை என்கிட்ட கொடுத்துரு. ஏய் நில்றா. என் குழந்தை ஏய் நில்றா, நில்றா. என் குழந்தை. ஏய் நில்றா, இல்ல சுற்றுவேன். சார் என் குழந்தைய காப்பாத்துங்க சார். நில்றா. ஏய் நில்றா, சுற்றுவேன்டா. என் குழந்தைய கொடுத்துரு. நில்றா, நில்றா. சார் என் குழந்தைய காப்பாத்துங்க சார். நில்றா சொல்றல. ஏய் ஏய் என் குழந்தைய கொடு. நில்றா, சுற்றுவேன்டா. டேய் ஓடாத, நில்றா, சுற்றுவேன். ஏய் நில்றா, ஓடாத, சுற்றுவேன். ஓடாதன்னு சொல்றல, சுற்றுவேன். நந்தினி, என்னாச்சு? என்னமோ தெரியலங்க, எவ்வளவு ஒருத்த எங்க அக்கா குழந்தைய தூக்கிட்டு போறான். அத பார்த்த போலீஸ் அவனை துரத்துறாங்க. அவனை சுட்டதும் அவன் அந்த குழந்தைய தூக்கி வீசிடுறான். எங்க அக்கா அதை பார்த்துட்டு அலறாங்க. என்னமோ தெரியலங்க, கொஞ்ச நாளா இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவாவே வருது. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. டேய் விஸ்வா, விஸ்வா கதவு தர. விஸ்வா என்னாச்சு? என்ன விஸ்வா? என்னாச்சுடா? அம்மா நந்தினி, என்னமாச்சு? ஏன் இப்படி சத்தம் போட்ட? மா, ஏதோ கனவு கண்டிருக்காமா, அவ அக்கா குழந்தை யாரோ தூக்கிட்டு போற மாதிரி. போதண்டா உன்னோட விளக்கம். என்னடா விஸ்வா, நந்தினி என்னடா நினைச்சிட்டு இருக்கா? காலையில அப்படிதான் அக்காவை காணோன்னு ஓடுனா, இப்ப அக்கா குழந்தைய யாரோ தூக்கிட்டு போறாங்கன்னு கனவு கண்டு அலறா. ஒரு கர்ப்பம் தரிச்ச பொண்ணு இப்படி எல்லாம் நடந்துகிட்டா அவ வயித்துல இருக்கிற கரு என்னடா ஆகுறது?
அப்படி இல்லம்மா, அந்த குழந்தை இன்னும் கிடைக்கல, அந்த டென்ஷன் தான் அவளுக்கு. போதும் விஸ்வா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. வயித்துல இருக்கிற குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணுங்கிற பயம் கொஞ்சமாவது அவ மனசுல இருக்கணும். அதுதான் அவளுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. இத புரிஞ்சுகிட்டு உன் பொண்டாட்டிய நல்லபடியா இருக்க சொல்லு. அனி, வாங்க போலாம்.